கோவையில் அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சுகாதார நிலையம் உரிய பராமரிப்பு இன்றி பாழடைந்து காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உக்கடம் லாரிப்பேட்டை பகுதியில் அதிமுக ஆட்சியில் ஒருங்கிணைந்த ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்பட்டது. இந்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் திறனற்ற திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் இந்த ஒருங்கிணைந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை பராமரிக்காமல் அலட்சியத்துடன் செயல்பட்டது. இதனால் இந்த சுகாதார நிலையம் பாழடைந்து மக்கள் பயன்படுத்த முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. திறனற்ற திமுக அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் மக்களுக்கான திட்டங்களை நிறுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன்சுருட்டியில் இருந்த கல்லாத்தூர் சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்றக் கோரி மீன்சுருட்டி கடைவீதியில் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீன்சுருட்டியில் இருந்து கல்லாத்தூர் செல்லும் சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் பல முறை திறனற்ற திமுக அரசை வலியுறுத்தி வந்தனர். ஆனால் திமுக அரசோ இதை கண்டு கொள்ளாமல் இருந்ததால் மீன்சுருட்டி கடைவீதியில் கிராம மக்கள் கருப்பு ஆடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 16 கிலோமீட்டர் சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்றுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கம் மனசு வைக்கவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பற்றி கவலைப்படவில்லை. வாயால் பேசினாலோ எழுத்தால் சொன்னாலோ மட்டும் போதாது, களத்தில் இறங்கி போராடினால்தான் நடக்கும் என்ற அடிப்படையிலே இதை மாநில நெடுஞ்சாலையாக அறிவிக்க கோரி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்து இன்றைக்கு கருப்பு ஆடை அணிந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டம் முசிறியில் காவிரி ஐயாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஏரிகள் மற்றும் ஐயாறு பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் தேசிய தென்னிந்திய விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பேரணியாக சென்று கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். விளம்பர பிரியர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் விவசாயிகள் நலன் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர்.